பதற்றத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தும் அறிக்கைகளை தொடர்ந்து வெளியிட்டு வருவதாக கூறப்படும் அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் அக்மால் சலே உடனான அரசியல் தொடர்பை முற்றாக முறித்துக் கொள்ளுமாறு கட்சியின் தலைமைத்துவத்தை ஸ்லாங்கூர் மாநில டிஏபி இளைஞர் பிரிவு வலியுறுத்தியுள்ளது. பினாங்கின் கப்பலா பத்தாசில் உள்ள ஒரு கடையில் தேசிய கொடி தலைகீழாக பறக்கவிடப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் முகநூலில் அறிக்கைகளை பதிவிட்ட காரணத்திற்காக சில தினங்களுக்கு முன்னர் புக்கிட் மெர்தாஜா மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் அக்மல் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ள போதிலும் அவரின் தொடர்ச்சியான நடவடிக்கைகளை அந்த பிரிவு கடுமையாக சாடியது. தமது வாயை அடைப்பதற்காக தம் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருப்பதாகவும் மலேசியா அனைத்து மலேசியர்களுக்கும் சொந்தமானது என்றும் நீதிமன்றத்தில் குற்றம் சுமத்தப்பட்ட பின்னர் மலாக்கா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினருமான அக்மால் கூறி வருவதாக கூறப்படுகிறது. அக்மால் இன்னமும் திருந்தவில்லை என்பதை அவரின் தொடர்ச்சியான பேச்சுகள் காட்டுவதாக தெரிவித்த ஸ்லாங்கூர் டிஏபி இளைஞர் பிரிவு, ஒற்றுமை அரசாங்கத்தில் இருக்கும் வேளையில் பிரிகாத்தான் நேஷனலின் ஏஜென்ட் போல் அக்மால் செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டியது. இனத்திற்காக போராடிய தாம் பலிகடாவாக்கப்பட்டிருப்பதாக தம்மை தாமே சித்தரித்துக் கொள்ள அக்மால் முயற்சிப்பதாக தெரிவித்த அந்த பிரிவு, ஆனால் அவரின் நடவடிக்கைகள் மிகவும் தீவிரமானவை மற்றும் சட்டத்தின் வரம்புகளுக்கு அப்பாற்பட்டவை என்பதை குற்றவியல் சட்டத்தின் பிரிவு 505B காட்டுகிறது என்று அப்பிரிவு தெரிவித்தது. ஒற்றுமை அரசாங்கத்தில் பிரிகத்தான் நேஷனலின் ஏஜென்ட் போல் செயல்படும் அக்மால் உடனான அரசியல் தொடர்பை துண்டித்துக் கொள்வது குறித்து உடனடியாக முடிவு செய்யுமாறு கட்சியின் தலைமைத்துவத்தையும் தேசிய இளைஞர் பிரிவையும் மாநில டிஏபி இளைஞர் பிரிவு வலியுறுத்தியுள்ளது. வலிமையுடனும் தைரியத்துடனும் இருக்கும் அரசாங்கத்தினால் மட்டும்தான் அதிகாரத்தை நாடாளுமன்றத்திடம் துணிந்து ஒப்படைக்க முடியும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்திற்கு அதிக அதிகாரங்களை வழங்குவதன் மூலம் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வு கொள்கைகளில் மடானி அரசாங்கம் ஈடுபாடு கொண்டிருக்கிறது என்றும் அன்வார் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சி கணிப்புகளை நிதி அமைச்சர் சமர்ப்பிக்க வேண்டும் மற்றும் தேசிய கடன் விகிதத்தை குறைப்பதற்கான திட்டத்தை நாடாளுமன்றத்தின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்க வேண்டும் என்று கோரும் 2023ஆம் ஆண்டு பொது நிதி மற்றும் நிதி பொறுப்பு மசோதாவை தாக்கல் செய்வது இந்த நடவடிக்கையில் அடங்கும் என்று அவர் கூறினார். எந்த அரசாங்கம் தனது அதிகாரத்தை நாடாளுமன்றத்திடம் ஒப்படைக்க தயாராக இருக்கிறது? அவற்றில் 2023ஆம் ஆண்டு பொது நிதி மற்றும் நிதி பொறுப்பு மசோதாவும் உள்ளன. நிதி அமைச்சர் ஒரு கொள்கையை அறிவித்தால் நாடாளுமன்றம் அதை அங்கீகரித்து பின்னர் அதை செயல்படுத்த முடியாமல் போனால் நிதி அமைச்சர் அதை மீண்டும் சமர்ப்பிப்பார். இதனால் அரசாங்கத்தின் கொள்கை பொறுப்புடன் செயல்படுத்தப்படும் என்று அன்வார் தெரிவித்தார். அமைச்சரவையினால் எடுக்கப்படும் முடிவுகளில் வெளித்தரப்பினரின் எந்த ஒரு தலையீடும் அல்லது செல்வாக்கும் இருப்பதில்லை என்று அரசாங்க பேச்சாளர் டாக்டர் ஃபமி ஃபாஜில் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் முடிவுகளில் சில தனிநபர்கள் தங்களின் செல்வாக்கை செலுத்தியதாக கூறப்படும் கூற்றுகள் முற்றிலும் பொய்யானவை என்று அவர் கூறினார். அதோடு அனைத்து அமைச்சரவை விவாதங்களும் ரகசியமானவையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதால் அவற்றை வெளியில் வெளியிடவும் முடியாது என்று ஃபாமி தெரிவித்தார். பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் முன்னாள் அரசியல் செயலாளர் ஃபர்காஸ் வாஃபா சல்வடார் ரிசால் முபாரக் அரசாங்க முடிவுகளில் குறிப்பிடத்தக்க செல்வாக்கை செலுத்தியதாக பொருளாதாரத்துறை முன்னாள் அமைச்சர் ரவிஜி ரம்லியினால் அண்மைய போட்காஸ்ட் நேர்காணலில் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை தொடர்புத்துறை அமைச்சருமான ஃபாமி முற்றாக மறுத்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளில் வெளித்தரப்பினரின் தலையீடு எதுவும் இல்லை என்று கோலாலம்பூரில் உள்ள பசாசினி எல்ஆர்டி நிலையத்தில் நேற்று நடைபெற்ற மேடியாக்கா நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்கள் மத்தியில் அவர் இதனை தெரிவித்தார். இவ்வாண்டு நாடு முழுவதும் அரசு உதவி பெறும் பள்ளி SBK தகுதி கொண்ட தேசிய வகை தமிழ் பள்ளிகளை பராமரிக்கும் நோக்கத்திற்காக கல்வி அமைச்சு 1,90,90,000 ரிங்கிட்டை ஒதுக்கியுள்ளது. கடந்த ஆண்டு விண்ணப்பித்த அனைத்து தமிழ் பள்ளிகளுக்காக ஒதுக்கப்பட்ட 1,81,50,000 ரிங்கிட் ஒதுக்கீட்டுடன் ஒப்பிடும் போது இந்த தொகை அதிகம் என்று கல்வி துணை அமைச்சர் ஓங்காவோ தெரிவித்தார். இந்த ஆண்டு தங்கள் ஒதுக்கீட்டை 1,90,90,000 ரிங்கிட்டாக அதிகரித்துள்ளோம் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த ஒதுக்கீடு ஆகஸ்ட் மாதத்தில் விநியோகிக்கப்பட்டது என்றும் தற்போது பள்ளி மேலாளர் வாரியங்களுக்கு இந்த ஒதுக்கீடு கிடைத்திருக்கும் என்றும் அவர் கூறினார். நேற்று கிந்தா உத்தாராவில் நடைபெற்ற அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கான பராமரிப்பு ஒதுக்கீடு வழங்கும் நிகழ்ச்சிக்கு பிறகு ஓங்காவோ செய்தியாளர்கள் மத்தியில் இதனை தெரிவித்தார். தேசிய கொடி தலைகீழாக பறக்க விடப்பட்ட சம்பவம் தற்செயலாக நிகழ்ந்தது என நிரூபிக்கப்படும் நிலையில்
தேசிய கொடியை பறக்கவிட பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு அதை மிகைப்படுத்தப்படக்கூடாது என்று உள்துறை அமைச்சர் டதஸ்ரீ சைஃபுடின் நஸ்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். இந்த பிரச்சனை தொடர்பாக புகார் கிடைத்தால் போலீஸ் முதலில் விசாரணையை மேற்கொண்டு அது தற்செயலாக நிகழ்ந்ததா என்பதை தீர்மானிப்பார்கள் என்று அவர் கூறினார். விசாரணையின் போது தவறு கேலி செய்யும் நோக்கத்துடன் வேண்டுமென்றே செய்யப்பட்டதா அல்லது நாட்டுப்பற்றை தெளிவாக காட்டாத நோக்கத்துடன் சமூகத்தில் அமைதியின்மையை ஏற்படுத்தும் சூழலை உருவாக்கும் நோக்கத்துடன் செய்யப்பட்டதா என்பதை தாங்கள் அணுகுவோம் என்றும், விசாரணை அதை நிரூபித்தால் சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். ஆனால் விசாரணையின் முடிவுகள் அது தற்செயலாக செய்த தவறு என்று கண்டறியப்பட்டால் நிச்சயமாக அதை மிகைப்படுத்த தாங்கள் விரும்பவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். நேற்று சனிக்கிழமை கெடா பண்டார்பாருவில் உள்ள அமைச்சின் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அவர் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார். செர்டாங் ஸ்ரீ கிம்பங்கானில் உள்ள ஒரு தொடக்கப் பள்ளியின் முன்புறத்தில் தன்னை விட்டுச் சென்ற தாயாரின் காரை துரத்தி கொண்டு ஒரு மாணவன் ஓடியது தொடர்பில் விசாரணை கோப்பு திறக்கப்பட்டுள்ளது. அம்மாணவனின் தாயாரான 37 வயது ஒரு குடும்ப பெண்ணிடம் இருந்து போலீஸ் புகாரை பெற்றுவிட்டதாக செர்டாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி முகமது ஃபாரித் அமாட் தெரிவித்தார். கடந்த 20ஆம் தேதி அந்த பெண் தனது இரட்டை பிள்ளைகளில் மற்றொருவரை ஏற்றிய போது நண்பகல் 12 மணிக்கு இச்சம்பவம் நிகழ்ந்ததாக கூறப்பட்டது. எனினும் சுற்று செய்த போதுதான் தனது ஒரு மகனை காணவில்லை என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார். அந்த பெண் தொடர்ந்து தனது வாகனத்தை நிறுத்தி தன் மகன் பின்னாலிருந்து துரத்தி கொண்டு வருவதை பார்த்திருக்கிறார். இச்சம்பவம் 505B குற்றவியல் சட்டம், 1998 தொடர்பு பல்லுடக சட்டம் 233வது பிரிவு மற்றும் 2001 சிறார் சட்டம் 31(1)A பிரிவு ஆகியவற்றின் கீழ் விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. இச்சம்பவம் இன்னும் விசாரணையில் இருப்பதால் அதற்கு இடையூறு செய்யும் வகையில் யாரும் அவதூறுகளை பரப்ப வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுவதாக செய்தியாளர்கள் மத்தியில் ஏசிபி முகமது ஃபாரித் அமாட் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.